நம்ம கேரளாவுல 2022வது வருஷம் பத்தனம்திட்டால தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பசாமி கோயில் இருக்கு. அந்த மலை இருக்குது. அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட எளந்தூர் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2022ல ஒரு நரபலி சம்பவம் அப்படிங்கிறது நடந்திருக்குது. எளந்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு நார்மலான ஃபேமிலி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரிச்லாம் கிடையாது. ஓரளவுக்கு மீடியமான ரிச் தான். அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா, லைலா பகவத் சிங். ஓகேங்களா? இவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அவங்க கணவருக்கு 50 வயசு. அவங்க மனைவிக்கு 46 வயசு. இவங்க லைஃப் வந்து நல்லபடியா போயிட்டு இருக்குது. இவங்க போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்திருக்காங்க. ரொம்பவே ஆக்டிவா இருந்ததன் காரணமா என்ன இருக்குது, Facebook நெறைய நோண்டிட்டு இருப்பாங்களாம். புருஷனும் பொண்டாட்டியும் உட்காந்து வூட்ல, ஆளுக்கு ஒரு ஃபோன்ல. அப்படி தொலைவிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு வந்து ஸ்ரீதேவி அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஒண்ணு வருது. இவங்களும் அக்செப்ட் பண்றாங்க. பேர பார்த்தோனே ஓகே ஸ்ரீதேவின்னு வருது. மகாலட்சுமி நம்மள தேடி வந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இனிமேல் நல்ல நேரம் தான்னு சொல்லிட்டு, ஓகேன்னு சொல்லி ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்றாங்க. ஸ்ரீதேவிங்கிறவங்க கிட்ட மெசேஜ் பண்றாங்க. அவங்க போடுற போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் குடுக்குறாங்க. இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல போனவாட்டி பர்சனலா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பர்சனலா ஷேர் பண்ண ஆரம்பிச்சவாட்டி ஒரு விஷயத்துல என்ன ஆகுது, ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டோம்னா, ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க கிட்ட லைலாவும், பகவத் சிங்கும் என்ன சொல்றாங்க, இந்த மாரி எங்ககிட்ட தான் வந்து கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குது. பண கஷ்டம் எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திடீர்னு ஏதோ லாட்டரி அடிச்சா பரவாயில்லன்னு சொல்றாங்க. திடீர்னு ஏதோ புதையல் கிடைச்சா பரவாயில்ல. நாங்களும் பணக்காரங்களாயிருவோம்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப ஸ்ரீதேவிங்கிற கேரக்டர் என்ன பண்றாங்க, ஓகே எனக்கு தெரிஞ்ச சாமியார் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர வந்து நான் வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்றேன். அவரு வந்து ஒரு பூஜை உங்க வீட்ல பண்ணாரு அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம்லாம் சரியா போயிடும். நீங்க வந்து அவர கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரோட நம்பர் குடுக்குறாங்க. அவரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, முகம்மது ஷஃபி. முகம்மது ஷஃபிங்கிறவர வந்து லைலாவும் பகவத் சிங்கும் முகமது ஷஃபிக்கு ஃபோன் பண்ணி பேசுறாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஸ்ரீதேவிங்கிற பேர்ல Facebookல இவங்கள வந்து ஏமாத்துன ஆளு முகமது ஷஃபி தான். அதாவது ஃபேக்கா ஒரு பொண்ணோட ஐடி பேர் ஒண்ணு ஓப்பன் பண்ணி ஃபோட்டோ நான் ஏதோ எங்கேயோ கிடைச்ச ஒரு ஃபோட்டோவ வச்சு இவங்கள அப்ரோச் பண்ணது அவரு தான். தன்னோட நம்பர அவங்களுக்கு தானே குடுத்து பேச வச்சிருக்கிறாரு. இது எல்லாமே வந்து முகமது ஷஃபி செஞ்ச ஒரு ட்ரிக்ஸு. ஒரு மாய வலை, ஒரு ஏமாத்து வலை. இப்படி அவரு பண்ணவாட்டி என்ன ஆயிருக்குது, இவங்க வந்து சந்திச்சு பேசுறாங்க. பேசும்போது முகமது ஷஃபிய கூட்டிட்டு வந்து எளந்தூர்ல இருக்கக்கூடிய லைலா, பகவத் சிங் இவங்க வீட்ல உட்காந்துலாம் பேசுறாங்க. இந்த மாரி உங்களுக்கு புதையல் கிடைக்கணுமா? புதையல விட பெருசா கேரளால தான் ஓணம் லாட்டரி இருக்குல்ல. 25,00,00,000 தராங்கல்ல. 10,00,00,000 தராங்கல்ல. நான் வந்து உங்கள வந்து லாட்டரியில ஜெயிக்க வைக்கிறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு பூஜைக்கு நீங்க கோஆப்பரேட் பண்ணணும். எனக்கு நீங்க 2,00,000 பணம் குடுக்கணும்னு சொல்லி கேட்கறாரு. ஸோ அவங்களும் என்னன்றாங்க, போடா 2,00,000 குடுத்தா தான்டா 10,00,00,000 ரூவா வருதுல்ல. என்னங்கய்யா பூஜை அப்படின்னும், நரபலி குடுக்கணுங்கிறாங்க. என்னது நரபலியா? நரபலினா இந்த மனுஷங்கள்லாம் கொலை பண்ணுவாங்களே அதானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, டெஃபினெட்லி மனுஷங்களெல்லாம் கொலை பண்ணுவாங்களே அதே நரபலி பூஜை தான் குடுக்கணும். நீங்க என்ன பண்ணுங்க, ஏதோ பொண்ணு ஏதோ அரேஞ்ச் பண்ணி குடுங்க. நரபலி குடுத்துறலாம். உங்க வீட்டுக்குள்ளே வச்சு நரபலி குடுத்துறலாங்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஆடி போயிடுறாங்க. யோ கம்முனு இருயா, நாங்க வந்து வேலை உண்டுன்னு இருக்கிறோம். நீ ஏதோ நரபலி அப்படி இப்படிங்கிறியாங்கிறாங்க. டோன்ட் வரி கவலைப்படாதீங்க. எனக்கு பணம் மட்டும் நீங்க 2,00,000 குடுத்துருங்க. 12 லேக்ஸ் குடுத்துருங்க. மீதி எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு, இவரு அங்கருந்து பக்கத்துல கொச்சினுக்கு வராரு. கொச்சினுக்கு வந்து பார்த்தோம்னா, அங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்ல எப்படி பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு வெள்ளரிக்கா, ஒரு கள்ளக்கொட்டை, ஒரு சிப்ஸு, ஒரு தண்ணி பாட்டில் எல்லாம் கொண்டு வந்து வியாபாரம் பண்றாங்களோ, ஆண்கள் வியாபாரம் பண்றாங்களோ, அதே மாரி கேரளா கொச்சின் இங்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா, கேரளா லாட்டரி சீட்டு ஓரளவுக்கு பெண்கள் வந்து கையில எடுத்துட்டு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். அது வந்து குடிசை தொழில் மாரி. அவங்கவங்க அன்னன்னைக்கு வாழ்வாதாரத்துக்கு வந்து வியாபாரம் பண்ணுவாங்க. இத வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண்ண பார்த்து, கேரளாவ சேர்ந்த ஒரு பெண்ண பார்த்து இவரு என்ன பண்றாரு, பேச்சு குடுக்குறாரு. பேச்சு குடுத்து, "உன்கிட்ட இருக்கிற சீட்லாம் நான் வாங்கிக்கிறேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு லம்பா ஒரு சீட்டு வேணும்" குடுன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. ஒரு 10,000 சம்திங். வாங்கிட்டு, "எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்கள பாட்டு போலாம் வா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே அவங்கள கேன்வாஸ் பண்ணி கார்ல டாடா ஏசுமோ கார்ல உட்கார வச்சு கூட்டு போயிடுறாங்க எளந்தூருக்கு. கூட்டிட்டு போயிட்டு, இவங்க தான் எங்க தெரிஞ்சவங்கன்னு கூட்டு போயிட்டு, அவங்கள அந்த பெஞ்சில உட்கார வச்சு, அவங்கள கட்டி போட்டு, கண்டம் துண்டமா வெட்டி, நரபலி பூஜை குடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பூஜைய முடிச்சுட்டு 2,00,000 பணத்த வாங்கிட்டு முகமது ஷஃபி கிளம்பி வந்துட்டாரு. கிளம்பி வந்தவாட்டி, ஸ்ரீதேவிங்கிற பேர்ல Facebook உரையாடல் லைலாவுக்கும் ஸ்ரீதேவிக்கும் நடந்துட்டே இருக்குது. அப்ப லைலா கேட்குறாங்க, "நீ சொன்னேன்னாம்மா 2,00,000 பணத்த குடுத்தோம். ஒரு நரபலியெல்லாம் குடுத்தோம். ஆனாலும் எங்க கஷ்டம் தீரல. கேரளால எந்த லாட்டரி சீட்டும் எங்களுக்கு உழுவல. நாங்க எப்ப மறுபடியும் பணக்காரங்களாவறது? நீ ஏதோ நல்ல வழி காட்டுன்னு" சொல்லி கேட்குறாங்க. இப்படி அவங்க கேட்ட உடனே என்ன பண்றது ஸ்ரீதேவி, "நீங்க மறுபடியும் அவருக்கே ஃபோன் பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்றேன்" அப்படின்ட்டு. மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணி கேட்கும்போது, இப்ப முகமது ஷெஃபி என்னங்கிறாரு,
போன தடவை பண்ண பூஜையில வந்து ஒரு சில குறைகள் வந்திருக்கலாம். ஒரு சில குறைகள் இருந்திருக்கலாம். அதன் காரணமா தான் உங்களுக்கு லாட்டரி விழுவாம இருக்குது. இந்த தடவை என்ன பண்ணலாம்? எல்லாமே கரெக்ட்டா இருக்கிற மாரி ஒரு பொண்ண தூக்கிட்டு வந்து நரபலி குடுத்துரலாம். இப்ப நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, இப்பயும் அதே மாரி எனக்கு ஒரு 2,00,000 குடுத்துருங்க. இந்த ட்ரிப்பு மிஸ் ஆவாது. இந்த தடவ கேரளா லாட்டரியில குடுக்கக்கூடிய ரூ. 10,00,00,000 பணம் உங்களுக்கு தான். பணம் விழுந்த வாட்டி நீங்க பாத்துக்க எனக்கு ஏதோ ஒரு 10,00,000 20,00,000 குடுங்க. அப்படின்னு சொல்லி டீல் பேசுறாரு. பணம் கிடைக்குங்கிற பேராசையில மனித உயிர் விலை மதிப்பற்ற மனித உயிரை பத்தி இவங்க நினைச்சு பார்க்காம மதிக்காம என்ன பண்றாங்க, சரி சரி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்றாங்க. இந்த இடத்துல தான் மனசை மாற்றான் முகமது ஷபி. எப்படி மாற்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த சாமியார் மாற்றாரு. எப்படி மாற்றாரு? கொச்சினுக்கு போறாரு. இந்த தடவையும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர்றாரு. இந்த தடவை கூட்டு வர பொண்ணு பேரு பத்மம். இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா பொண்ணு கிடையாது, ஒரு 50 வயசு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர வயது பெண். இவங்க வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரியை பூர்வீகமா கொண்டவங்க. இவங்களை கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போயிட்டு அதே மாதிரி நரபலி கொடுக்குறாங்க. நரபலி கொடுத்து முடிச்ச வாட்டி அவங்க உடம்ப கண்ணந்துண்டமா வெட்டி, போன தடவை கண்ணந்துண்டமா வெட்டி அவங்க காட்டுக்குள்ளாடி எப்படி புதைச்சாங்களோ அவங்க வீட்டை சுத்தி, அதே மாதிரி தான் இவங்களையும் புதைச்சிருக்கிறாங்க. இப்படி புதைக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுடைய உடம்புல ஒரு சில பார்ட்டெல்லாம் வெட்டி சமைச்சு லைலாவையும் பகவத் சிங்கையும் சாப்பிட சொல்லியிருக்கிறாரு அந்த சாமியார். கேட்டதுக்கு நரமாமிசம் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு யோகம் அடிக்கும். போன பூஜையில் நம்ம இதை பண்ணுறதுக்கு இல்லை, இவங்களுக்கு தான் அந்த அமைப்பு இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க, சாமி ஏற்றுக்குச்சு, உங்களுக்கு ப்ரைஸ் விழுந்துரும்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சிருக்கிறாரு. சாப்பிட்டு முடிச்சாட்டு 2,00,000 பணத்தை வாங்கிட்டு அவங்கள புதைச்சிட்டு இவர் கிளம்பி போயிட்டாரு. இவர் கிளம்பி போன வாட்டி என்ன இருக்குது, எல்லாமே நல்லபடியாக அமைதியாக யாருக்கும் தெரியாத மாதிரியே இருந்திருக்குது. அந்த 2வதா ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்தாங்க இல்லைங்களா, அவங்களோட பையன் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எங்கள் அம்மா கேரளாவில் லாட்ரி சீட் வித்துட்டு இருந்தாங்க கொச்சியில், திடீர்னு காணாமல் போயிட்டாங்கன்ட்டு. ஏற்கனவே ஃபைலான கேஸும் இந்த கேஸும் சேர்த்து போலீஸ் வந்து சிவியராக தொலைவுறாங்க. ஃபஸ்ட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் தொலைவுறாங்க. ஒரு வெள்ளை கலரு டாடா சுமோ காரில் இந்த பத்மம் அம்மா ஏறி போகிறது கேப்சர் ஆகிருக்குது. ஸோ அந்த கார் எங்கெங்கெல்லாம் போதுன்னு தொலைவி பார்க்குறாங்க. அது ஊரையே சுற்றி அங்கே இங்கேன்னு சுற்றி போயிட்டுருக்குது. இளந்தூருக்குள்ளாடி போகுதுன்னு தெரியுது. ஸோ அந்த வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அந்த சாமியாரை தூக்குறாங்க. போய் பிடிச்ச உடனே சாமியார் அப்ரூவர் ஆயிறாரு. ஐயா நான் இந்த மாதிரி பண்ணது உண்மை தான், என்னை தூண்டி விட்டது இவங்க தான் சொல்லிட்டு லைலாவையும் பகவத் சிங்கையும் சாமியார் போட்டு கொடுத்துட்றாரு. போட்டு கொடுத்தாட்டி அவங்க தான் பண்ண சொன்னாங்க, நான் கம்முன்னு தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லைலாவையும் பகவத் சிங்கையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தோண்டி பார்த்தா அங்கே இடத்துல சடலங்கள் இருந்திருக்குது, சடலத்தின் எச்சங்கள் இருந்திருக்குது. சடலம் அப்படிங்கிறது முழுசாக இருந்தால் தானே சடலம். இவங்க தான் என்ன கண்ணந்தண்டமாக வெட்டி கறியாக்கி சோறு சமைச்சு சாப்பிட்டாங்கல்ல. ஸோ இது வந்து சடலம்னு சொல்ல முடியாது, சடலத்தின் எச்சங்கள் தான் கிடச்சிருக்குது. இதெல்லாம் கிடைச்ச வாட்டி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் தூக்கிட்டு போயிட்டு போலீஸ் வந்து கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணி இவங்க வந்து ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, முன்பின் தெரியாத நபர்களை நம்பி எந்த விதமான ஒரு நல்ல விஷயத்துக்கோ எந்த ஒரு பர்சனலான விஷயத்துலையுமே வெளியாளங்களை உள்ளாடி கூட்டிகிட்டு வரக்கூடாது. அப்படி கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அவங்க இப்படி தான் வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போவாங்க. சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கோசம் உருவாக்கப்பட்டது, அனைத்து மக்களுமே ஒரே இடத்துல ஒன்று கூடி நிற்கணும். ஒரு நல்லது கெட்டது நடந்தால் மக்கள் எல்லாத்துக்குமே தகவல் போய் சேரணும். அனைவருமே ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி முயற்சிக்கோசரம் உருவாக்கப்பட்டது தான் இந்த சமூக வலைதள பக்கங்கள். இந்த சமூக வலைதள பக்கங்களை நம்ம வந்து ரொம்பவே நியாயமான முறையில் பயன்படுத்தணும். அதில் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் இருக்கும், 50,000 கெட்ட விஷயமும் இருக்கும். நல்ல விஷயம் 100 இருக்குன்னா 50,000 கெட்ட விஷயம் இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே ஏஐ இருக்குது, நம்மளை மைண்டை கெடுக்கிறதுக்கு நல்லது பண்ணுறதுக்கு இருக்குது. அதையெல்லாம் தாண்டி ஏஐ விட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட அதிகப்படியான மூளை நம்மளுக்கு தான் இருக்குது, அதிகப்படியான சிந்திக்கும் திறன் நம்மளுக்கு தான் இருக்குது. எது சரி எது தப்புன்னு பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது நம்மளுக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து நாம் தான் என்ன பண்ணணும், இது சரி இது தப்புன்னு சொல்லி நாமளாக புரிஞ்சுக்கணும். தேவையில்லாமல் அதை இதையும் பண்ணி இப்போ அநியாயமாக 2 உயிர் போயிருச்சு. இப்போ இவங்களும் வாழ்நாள் முழுக்க இனிமேல் சிறைச்சாலையில் தான் இருக்கணும். சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வந்தாலும் அந்த ஊருக்குள்ளே அவங்க முன்ன இருந்த மாதிரி நிம்மதியாக இருக்க முடியுமா, இவங்கக்கிட்ட யாராவது வந்து பழகுவாங்களா, சகஜமாக இருப்பாங்களா, இதெல்லாம் சிந்திக்கணுமா சிந்திக்கக்கூடாதா? இதுதான் வந்து அடிப்படையான விஷயமே. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தோம்னா பேராசை அப்படிங்கிறது வந்துருச்சுனாலே அது வந்து ஒரு தவறான ஒரு இடத்துல தான் கொண்டு போய் விடும். இப்போ நீங்கள் 2 தடவை 2 லட்சம் கொடுத்தீங்களா பூசை பண்ணுறதுக்கு, 4 லட்ச ரூபா உங்ககிட்ட இருக்குது இல்லை, அந்த 4 லட்ச ரூபா வச்சுட்டு நிம்மதியாக இருக்கலாமில்ல. அது என்ன அந்த 10 கோடியே தான் வேணுமா, அந்த 4 லட்சத்தை வச்சு ஏதோ தொழில் தொடங்கி ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக சூரிய வம்சம் படத்தில் வர மாதிரி இல்லை சினிமாவில் காட்டுற மாதிரி எல்லாம் நேர்லேயே கூட நிஜத்திலே கூட
அந்த உங்களுக்கு 50 வயசு ஆகிப்போச்சு. அதை பணத்தை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கலாமில்ல. அப்படி என்ன அந்த 10 கோடி வேணுமா? சரி அப்படிதான் 10 கோடி வேணும்னு ஆசைப்பட்டீங்க. அந்த பணத்தை வச்சு மூளையை யூஸ் பண்ணி ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம். உங்களுக்கு லாட்டரி சீட்டில் நம்பர் கூட நீங்கள் கணக்கு போட்டு எடுத்து பார்க்கலாம். இல்லைன்னா எத்தனையோ இடத்துல அனாதை ஆசிரமம் இருக்குது, உதவி பெறும் ஆதரவற்ற குழந்தைங்க இல்லங்கள் இருக்குது. அவங்களுக்கு ஏதோ உதவி பண்ணலாம். இந்த மாதிரி ஏதோ நல்ல விஷயம் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு 10 கோடி பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி 2 உயிரை கொலை பண்ண முயற்சி பண்ணி இன்னைக்கு ஜெயிலில் போய் அவங்க வாழ்க்கையே கெடுத்துக்கிட்டாங்க.